என் பேர் வந்து திவ்யா, என் பொண்ணு பேர் வந்து சமிக்ஷா. பெங்களூரில் பாப்பா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கடலைப்பருப்பு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. தெரியாமல் பாப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு ஹாஃப் பீஸு அவள் வந்து மென்னுட்டு எப்பவுமே துப்பிடுவா, அதை வந்து முழுங்கிட்டா தெரியாமல். நான் கை உள்ளே விட்டு வந்து பாதி பீஸ் எடுத்துட்டேன். ஒரு பீஸ் மட்டும் போய் ஒன் சைடு லெஃப்ட் சைடில் போய் மாட்டிக்கிச்சு. நாங்கள் வந்து பெங்களூரில் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தப்போ அவங்க நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ்ரே எல்லாமே எடுத்து பார்த்துட்டு. பட் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. ஒரு மாதிரி அவன் மூச்சு விடும்போது சவுண்ட் வந்துகிட்டே இருந்தது, கொரட்டை சவுண்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருந்தது. அதனால சரி நாங்கள் வந்து திண்டுக்கல், எங்கள் நேட்டிவ் வந்து திண்டுக்கல், அங்கே வந்துட்டு பீடியாட்ரிக் டாக்டர்கிட்ட காட்டினதுக்கப்புறம் ராஜவேல் சாருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே அனுப்பி வச்சாங்க. இங்கே வந்து ஒன் டேலேயே சார் வந்து எல்லா டெஸ்ட்லாம் பண்ணிவிட்டு உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ தான் பாப்பா நல்லா இருக்கா, அந்த கடலைப்பருப்பு எல்லாமே எங்களுக்கு காட்டினாங்க, நாங்கள் விஷுவலாக பார்த்தோம். இப்போ நல்லாயிருக்கு, பேபி நல்லா இருக்கா, எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப பயந்துகிட்டே தான், எல்லாம் அழுதுகிட்டே தான் இருந்தோம், பயந்துகிட்டே இருந்தோம். ரொம்ப குழந்தை வந்து மூச்சு விட ரொம்ப கஷ்டப்படுறாள் எப்படின்னு சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க. சாப்பாடுலேருந்து எல்லாமே டைமுக்கு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஐசியூவில் இருந்தப்போ கூட ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணாங்க, கேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. அழுதா கூட அவங்க சமாதானப்படுத்தி எல்லாமே வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தாங்க. வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். நான் டாக்டர் ஆர்வி ஜெயபாலாஜி, குழந்தைகள் மருத்துவர், வேலம்மாள் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். எங்கள் மருத்துவமனைக்கு 1 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை நாள்பட்ட சளி, இருமல் போன்ற காரணத்துக்காக வெளி ஊரிலிருந்து, அதாவது கிட்டத்தட்ட அங்கே வர்றதுக்கு முன்னாடி பல மருத்துவர்களை பார்த்து சரியாகாமல் இங்கே வந்தாங்க. நாங்கள் டீட்டெயில்டாக அந்த மதர்கிட்ட ஹிஸ்ட்ரி கேட்கும்போது அந்த மதர் ஒரு சொன்ன ஹிஸ்ட்ரி, அந்த குழந்தை சாப்பிடும்போது வேர்க்கடலையை முழுங்கியிருக்கலாம் அப்படின்ற ஒரு டவுட்ஃபுல் ஹிஸ்ட்ரியை சொன்னாங்க. நாங்கள் தரவாக குழந்தைய பார்க்கும்போது கொஞ்சம் குழந்தை சிக்காகவும் கொஞ்சம் மூச்சு திணறலோடையும் அண்ட் முக்கியமாக சொல்ல போகும்போது இடது பக்க நுரையீரல் சரியாக விரிவடையாமல், அந்த மூச்சு விடும் பொழுது அந்த விரிவடையும் தன்மை இல்லாமல் இருந்தது. ஸோ அதற்காக தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸ், அந்த எக்ஸ்ரே மற்றும் சிடி ஸ்கேன் பார்த்துட்டு தேவைப்படும் பொழுது இஎன்டி, அதாவது காது மூக்கு தொண்டை மருத்துவர்களோட ஒப்பீனியனையும் வாங்கியிருந்தோம். எங்களுடைய சஸ்பிஷன் என்ன அப்படின்னா வந்து சாதாரணமான வழக்கமான இந்த கம்யூனிட்டி அக்வைர்ட் நிமோனியா போன்ற சளி, அதாவது காற்றுல பரவுற விசைக்கிருமிகளால் வர சளி மாதிரியாக இல்லாமல் இது வித்தியாசமாக இருந்தது. ஸோ சிடி ஸ்கேன் பண்ணும் பொழுது இடது சுவாச குழாயில், அதாவது லெஃப்ட் மெயின் பிராங்கஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதில் ஒரு ஃபாரின் பாடி இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் வந்தது. இதன் மூலமாக இஎன்டி மருத்துவர் டாக்டர் ராஜவேல் அவர்கிட்ட அனுப்பினோம். ஹாய், நான் டாக்டர் ராஜவேல், கன்சல்டன்ட் இஎன்டி சர்ஜன், ஹெட் அண்ட் நெக் சர்ஜன் அண்ட் ஸ்கல் பேஸ் சர்ஜன், வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸ், மதுரை. ஸோ நம்ம இப்போ பேச போகிறது ஒரு 1 year old சைல்டு. நம்ம இஎன்டி அண்ட் பீடியாட்ரிக் டிபார்ட்மெண்ட் வேலம்மாள் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் ஆன சைல்டை பற்றி தான் பேச போகிறோம். இந்த சைல்டு நம்மள்ட்ட ரெஃபர் ஆகி 24 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம இந்த சைல்டை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு எடுத்து நம்ம பிராங்கோஸ்கோபி அப்படின்ற ஒரு அதிநவீன ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜர் as such இஸ் வெரி டிஃபிகல்ட். அது 1 வயசு குழந்தைக்கு ரொம்பவும் சேலஞ்சு ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை நாம் பண்ணி நம்ம ஹாஸ்பிட்டலில் அந்த கிரவுண்ட் நட், அந்த நிலக்கடலையை வெளியில் எடுத்து முடித்த உடனே அந்த பாப்பாவோட லெஃப்ட் சைடு லங் ஃபங்க்ஷனிங் நார்மல் ஆயிடுச்சு. வித்தின் 48 hours அந்த சைல்டு அப்சல்யூட்லி நார்மல் ஆனதில் நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இதில் முக்கியம் என்ன அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த மாதிரி நிலக்கடை சாப்பிடும்போது உறிஞ்சிட்டாங்க, இல்லை வேறு எதுவும் சாப்பிடும்போது புறையேறிடுச்சு அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங் சஸ்பிஷன் ஆஃப் ஃபாரின் பாடி இந்த ஏர்வே, அதாவது மூச்சு குழாயில் இந்த ஃபாரின் பாடி போய் லார்ஜ் ஆகிறது அப்படின்றது நம்ம மனசில் எப்பயுமே இருக்கணும். 2வது, இந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு ப்ரொசீஜர் நம்ம வேலம்மாள் ஹாஸ்பிட்டல்ஸில் பல வருஷமாக நம்ம இந்த சேவையை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இது பீடியாட்ரிஷியன்ஸ், இஎன்டி சர்ஜன்ஸ், அனஸ்தெட்டிஸ்ட் 3 பேரும் சேர்ந்தாப்பில் நம்ம பண்ணது மட்டும்தான் இது நம்ம வேலம்மாள் ஹாஸ்பிட்டலோட ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியாக நம்ம எடுத்துக்க முடியும்.